நாங்க வந்து சிட்டி சென்டர் மால்க்கு என் அக்கா பசங்களோட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு படம் பார்க்க வந்திருக்கோம். அது யாரோட படம்னா ஆரியானாவோட படம். ரொம்ப நாள் கழிச்சு ஆரியானாவை நான் தியேட்டர்ல போய் பார்க்க போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும், யாரோட படம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் போய் படிச்சு பிடிச்ச கமெண்ட் பின் பண்றேன். இது அன்லிமிட்டட் ரீஃபில் ஆஃபர் நம்ம ஐநாக்ஸ்ல. அதுவும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளும் அன்லிமிட்டட். நீங்க வந்து இது ரீஃபில் பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சாப்பிடலாம். ஆனா பிரைஸ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஜாலியா அப்படியே உள்ள வந்துட்டேன். என்ன தெரியுமா, இங்க வந்து நாங்க 4 பேர் படம் பார்க்க வந்திருக்கோம். எங்க 4 பேருக்கு சேர்ந்தே டிக்கெட் எவ்வளாச்சுன்னா 700 சில்றேன். ஆனா இந்த வெறும் இந்த காம்போ மட்டும் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நானே சொல்றேன், 1295 ரூபாய் டாக்ஸ். PVR ஐநாக்ஸ் சிட்டி சென்டர் மால். மம்மி, The Resident Evil, The Mummy. இந்த படம் தான் ஆக்சுவலா அச்சு பார்க்கவே வந்தேன். நாங்க 4 பேருக்கு இந்த ஹாப்பியா வந்தா என் அக்கா பசங்களுக்கு வந்து டிக்கெட் தர மாட்டீங்க, அவங்க மம்மியை கூட்டிட்டு வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துக்கு அவங்க மம்மி எதுவும் அப்படின்னு கேட்டா 18 வயசுக்கு மேல மட்டும் தான் படத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா. யாருக்கெல்லாம் தலையை பிடிக்குமோ அவங்களாம் வந்து ஹாப்பி பர்த்டே தலை அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 30th மே ரொம்ப படத்துக்கு அச்சும் மாறிக்கிறாரு, ஏதோ கோமா இருக்காரு என் மேல. பக்கத்தான் நாங்க வந்து 4 பேருக்கு இந்த குழுவா வந்திருக்கோம். ஆனா இந்த குழுல யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஆரியான்னு தெரியுதா? இல்லைன்னா யாரு நினைச்சுங்க? யோகி பாபுன்னு நினைச்சிருக்கியா? சரிச்செல்லாம் காதை பிடிக்கும். யோகி பாபுன்னு நினைச்சிருக்கியா? தலைவா கொஞ்சம் கொஞ்சம் படம் கொடுங்க, அப்பதான் வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கல்யாணத்துக்குலாம் இப்படி பண்றாரோ? கல்யாணம் தான் இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆரியா, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த படத்துல யாரெல்லாம் தெரியும்? தெரியும். ஓகே, அவர் எனக்கு தெரியும். இவரு தெரியுமாடா? சொல்லு. எனக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்தியா? கிருஷ்ணமூர்த்தியாடா? இது யாரு? சோமனாம்பாலா? சோமனாம்பால தெரியாது. இது யாரு தெரியல? சமந்தா தெரியுமா? அதெல்லாம் சமந்தா ரொம்ப பிடிக்கும். போய் சமந்தாக்கு ஒரு முத்தா போட்டுடுங்க. கரண்டி போட்டுருக்காங்களே சமந்தாடா. ஏன்டா கீழே கொட்டுற? ஃப்ரீயா கொடுப்பாங்க கீழே கொட்டுவியாடா? ஃப்ரீயா இல்லலாம் இல்ல. 1995 ரூபா அது. இங்க வா, இந்த அக்கா உனக்கு தெரியாது. இது மஞ்சு வாரியர், எவ்வளவு ஃபேமஸ் இந்த அக்கா, மலையாளி ஆன்டி. அதுக்கப்புறமா தெரியும் உனக்கு. இவங்க யாருன்னு தெரியல. ஃபேமஸ் கார்த்திகோட பையன் நம்ம கௌதம் கார்த்திகண்ணா. தேங்க்யூ கேமராமேன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அச்சோட சப்போர்ட் எப்பவுமே ஆரியண்ணாக்கு இருக்கும். நான் அவங்க வீட்டுக்கு கூட போயிருக்கேன், அவங்க அவ்வளவு பிடிக்கும். வீட்டுக்குள்ள எல்லாம் போல வெளில தான் நின்றுருந்தேன். ஓகே, வாங்க தேட்டருக்குள்ள போலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிடலாமா? ஆனஸ்ட் ரிவ்யூ. படம் இன்னைக்கு இன்னும் 3 minutes இருக்கு. அதுக்குள்ள வந்து காலி, முக்காவாசி காலி பண்றாங்க, கால்வாசி காலி பண்றாங்க. ரெண்டாவது இது ஃபுல்லா சினிமா காலின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரீஃபில் பாப்கார்ன். அவங்க நம்மகிட்ட இருந்து வர 1295 ரூபாய் டாக்ஸி இவங்க வாங்கிட்டதால நம்ம என்ன பண்றோம்னா இது ஃபுல்லா சாப்பிட்டு ரீஃபில் வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டு இன்னும் ஃபுல்லா வாங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்து போகணும். இது நம்மளோட டாஸ்க். ஓகே, ஒரு சாப்பிட முடியலன்னா என்ன போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஃபீலே பண்ண மாட்டேன். வெளில போய் ஹேண்ட் பேக் வாங்கி தருவேன், அதுக்குள்ள கொட்டி எடுத்துட்டு அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோ. பிளான் வீடு அப்போ முடிச்சிடலாம்ல. என்னாச்சா? என்னடா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கா இவன்? அட பாவீங்களா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரீஃபிலா? என்னை விட அட்வான்ஸா இருக்காதுங்களே. ஓகே, இந்த மாதிரி டீம் தான் நமக்கு தேவை கைஸ். நீங்க போலாம். ஃபர்ஸ்ட் டைம் வச்சு ஐநாக்ஸ் வந்திருக்கேன். சாமியா இருக்கு கைஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்க வந்தேன். படம் ஆரம்பிக்க போதே முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம ஆரியோட என்ட்ரி வேற லெவலில் இருந்தது. எனக்கு வந்து ஆரியோட என்ட்ரியில் வந்து ரொம்ப சுச்சுவேஷன்னா, அவர் வந்து ஒரு அண்டர் வாட்டர்லேருந்து ஒரு 21 நிமிஷம் வந்து தண்ணிக்குள்ளேயே நின்று மீனும் பிடிக்கல, சும்மாவே நின்றுட்டு இருந்தார். எதுக்குன்னே தெரியல. அங்கே தான் நான் அப்படியே விழுந்துட்டேன். அதுவும் எழுந்திரிச்சு அப்படியே 6 பேக்ஸ்லாம் காமிச்சு நடந்து வந்தார். சூரா விஜயை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் சீரியஸாகவே படம் வேற லெவலில் இருந்தது. எவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து இது ரெண்டுத்தையுமே ஆக்சுவலாக ஸ்டார்டிங் 5 நிமிஷத்துலேயே காலி பண்ணிட்டோம். ஆனால் எந்திரிச்சு இறங்கி வரவே தோணலைன்னா அந்த அளவுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ட்விஸ்ட் இருந்தது. கௌதம் கார்த்திக் அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்குது, அது என்ன நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். ஆதி அண்ணா வந்து இன்னொரு 9 நிமிஷம் இருந்தாங்கன்னா கரெக்டாக 21 + 9 30 நிமிஷம் ஆயிருக்கும். என்னதான் இப்படி பண்ணிட்டீங்க? ஓகே, நெக்ஸ்ட் படத்தில் வந்து உங்களுக்காக அச்சு வெயிட்டிங். இப்போ நான் போய் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல ரீஃபிலும் பண்ணுறோம்.
படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு, படமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு ஆரியானா வந்து ஒரு ஸ்பையாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ஸ்பை தான். ஆக்சுவலாக இவங்க வந்து எப்படி நம்ம நாட்டை வந்து G20ன்னு ஒரு எக்ஸ்போ வந்து அந்த டைமில் எப்படி காப்பாற்றினாங்க 2020 அப்படின்றதா கதையே. ஸோ இதெல்லாம் அந்த படத்தோட நரேஷன் ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக அந்த தேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆரியானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவங்க ஆக்டிங். அண்ட் அப்போ நீ என்ன நினைக்கிற படத்தை பற்றி? இப்போ நானும் ஒரு ஆரியா அண்ணா மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பை மூவி பார்த்தா அந்த அண்ணா மாதிரி சரவண சும்மா இருக்க மாட்டா. அது என்ன படம்? போயிட்டு சக்தி வேலையா பொண்ணு பேர் 1000 மீன் 1000 மீன்னுட்டு அதை விட்றா. படத்தை பத்தி ஏதாவது சொல்றா? என்ன ஆரியா வந்து ஆரியா மாதிரி ஆரியானா மாதிரி இங்க ஒரு இது இருக்கு பாரு, ஜிலேபி கொண்ட வைக்க ஏற்கனவே இவனுக்கு தான் நான் தான் உனக்கு ஃபங்க் வைக்க ட்ரெயின். அப்போ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து நம்ம அப்போ வந்து ஃபெவி குயிக் ஊற்றி பண்ணிடணும். இதை உனக்கு நான் பண்ணி விட்றேன். ஓகே வேண்டா இவனுக்கு ஃபெவி குயிக்கு. நீங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. மிக்சர் யாரும் தெரியல. இல்லை எனக்கும் புரியல. 130 ரூபா 50 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டு மிஸ்டர் எக்ஸ்ன்ற படம் பேரு கதையே புரியாம மிஸ்டர் எக்ஸ் படம் பேரு இப்போ இவனை கொலை வேண்டிய நேரம் வந்துச்சு கைஸ். நான் வந்து ஷார்ப்பா நாளைக்கு 6 மணிக்கு உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றேன். ஈவினிங் 6 o'clock. அண்டில் அண்ட் டாடா ஃப்ரம் அச்சு டாடா பாபா ஏபிஎஸ். அப்போ இது வந்து பாப்கார்ன் வந்து 3வது வாட்டி ரீஃபில் பண்ணிட்டோம். இவனை